இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா திருக்கணிக்கு பார்த்தீங்கன்னா அது மேலே போட்டு உள்ள வச்சு உள்ள வந்துடும். இல்லை, நான் ரொம்ப பெரிய தண்டாக இருக்கும்னு நினச்சேன். சின்ன நாமளாக தான் இருக்கும். ஃபோன் அடிச்சுக்கிட்டே அவன் எடுக்க முடிக்கிறானே, நான் என்ன பண்ணுறது? இந்தியாவை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் தைலண்டில் போட்டு வச்சுருக்கேன். மனுஷன் வந்து என்ன அம்மா நைட்டு எதுக்கு கால் பண்ணக்கா? நானா மனுஷன் இன்னும் இருந்துச்சு. சரி நீ வேறு பேசிட்டு வச்சுட்டு நான் போய் படுத்துட்டேன். காலையில் தான் எழுந்திரிச்சு பார்த்தேன். என்னவோ தெரியல, மனுஷன் எதுவும் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறீங்கன்ட்டு கொடுத்து போனோம். மிஸ் கேட்கலாம் ஏதோ மாதிரியே இருந்துச்சு. சண்டை மட்டும் தோணுச்சு. திடீர்னு ரொம்ப தோணுச்சு. ஏன் தப்பா? நீ முதல் என் கடையை விட்டு போனதே தப்பு தெரியுமா? 2 நாள் தான் வேலைக்கு போயிருக்கிற. நீங்கள் எந்த ஊர் தம்பி? கடலூர். எங்கே இருக்கு? இங்கே தங்கி வேலை செய்கிறீங்களா? கடலூர் அந்த பக்கம் தாண்டி. நீங்களே எவ்வளோ தூரம் வந்து வேலை செய்கிறாங்க. அதுதான் அந்த இதோட இருக்கணும். இந்த கல் இருக்குதுல்ல, அது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச செயின். தனியாக இதாக எனக்கு எத்தனை செயின் மாற்றி நிற்கவே இல்லைக்கா. இந்த செயின் வந்து ஆனால் வெள்ளையாயிடுச்சு, அழுக்காக இருந்துச்சு. காசு 10 இதாக இருக்குது. நம்ம கூட போனோம். அதேமாதிரி போலீஸ்க்கு தான் பண்ணுவாங்க. பேசிட்டு வர மாதிரி தான் வர சொல்லிடுது. ஃபேஷியல் ஆயில் மசாஜும் அந்த பொண்ணு பேனுக்கு வரேன் இருக்குது. அதுக்கு தான் மிஷின் வாங்கிட்டு போகணும். இவங்க விட்டுட்டாங்கன்னா நம்ம மிஷின் வாங்கிட்டு போயிடணும். எவ்வளோ வெள்ளையாயிடுச்சு. நம்ம பார்லர் இருக்குதுங்க, அதனால் வந்து செயினில் பார்லரில் அப்புறம் அழுக்கு போகணுன்னா இப்படி வந்து பண்ணி கொடுத்துருவீங்களா? அந்த அளவுக்கு இருக்குங்க. நாம் காசு போனால் அது எடுக்கிறோம். நம்மளுக்கு இதுவே கரெக்டாக மாட்ட முடியுது. நம்ம வந்து அதுதான்
அது 2 நாள் பெரிய தோடு போட்டிருந்தேன்னா இன்னைக்கு சின்ன தோடு மாட்டி செவ்வாய் இருந்தாலும் இருக்குது. அது காப்பனுக்கு மேலே நினைக்கிறேன். அதையும் விட்டுறதை எடுத்தது தான் அந்த தோடு. ஊருக்கு போனால் ஒரு ஊருக்கு தோட்டுக்கே வழியில் மழை வச்சுருக்கோம். அதனால தான் சரி ஆமாம், அதெல்லாம் மழையா 200 ரூபா வந்துச்சுன்னா கூட நல்ல போயிடணும்னு ஆசைப்பட்டேன். கேட்டங்காட்டி அவன் அப்படியே போட்டு கொடுத்துட்டு தான் வேற வேலை. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறேன். இல்லைக்கா அதை எடுத்தால் 3 ரூபா திரும்ப தம்பி. சின்னதாக எடுத்தா. ஒரு வெள்ளைக்கல் எடுத்தா ஓடவா? இது 1500 ரூபாயா? இது மாதிரி எடுக்கணும். எனக்கு கல் வச்சது நேரம் இங்கேயும் இதாக போட்டிருக்கேன். மேலே போட்டால் கல் வச்சுட்டு தான் போடணும். இப்போ இது என்ன பண்ணுவீங்க? அந்த முகப்பு எடுத்துருவீங்களா? அந்த கல்லை மட்டும் உடச்சி எடுத்துருவோம். அது அப்படியே தான் எடுத்துட்டு அப்புறம் அதை வெயிட் போட்டுருவீங்க. அதை வெயிட் போட்டால் பொடுசு 1 இன்ச்சு கட் பண்ணிடுறேன்ப்பா. நல்லா கால் ஒண்டா இருக்கட்டும். சந்தேகமே வேணாம். 1 இன்ச்சு கட் பண்ணி கல் வேஸ்ட்டு. அழகுக்காக அதனால தான் இந்த மாதிரி வாங்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. முகப்பு தான் நமக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆனால் நமக்கு வேல்யூ இல்லை. முகப்பெல்லாம் கட்டி எடுக்கும்போது தங்கம் சேர்ந்து தான் அடிப்படுது. இது மட்டும் போயிடும். அது மட்டும் கண்ணாடி தான் உடஞ்சிடும். அது உடஞ்சிரும். இருந்தாலும் தங்கமும் அடிபடாதுல்ல. வேஸ்ட் ஆகாது. இங்கே வந்து இப்போ நம்ம முன்னாடியே இப்படி பண்ணுறாங்களா? இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு அவங்க முன்னாடி பண்ணுறது வாங்கி போய் உள்ளே வச்சு அவங்க பண்ணுறாங்க. அதனால தான் அந்த கடைக்கு போக மாட்டாங்க. மதுரையில் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க சின்ன கடைக்கெல்லாம் போகக்கூடாது. இந்த மாதிரி அவள் பெரிய கடை தான் இருந்தால் அது கல்யாணம் அது கல்யாணம் போயிட்டு உள்ளே கொண்டு போய் வச்சு என்னோட செயினையும் இது பண்ணிட்டாங்க. இல்லைங்க, ஒரு பிரேஸ்லெட் வாங்கினேன். பின்னாடி ஃபுல்லாக செம்ம ஏமாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அது என்ன நேரம் வந்து அது வாங்கின நேரம் எல்லாம் போச்சு. அது 50 தடவை கட்டாச்சு. அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்டுங்கிறது நான் போகவே பார்க்கணுமே போக மாட்டோம். மதுரையில் நம்ம ஃப்ரெண்டு இந்த செயின் எடுக்கும் போதே நான் சொன்னேன் எனக்கு செயினே செட் ஆகாது அப்படின்னு. ஏன் அதை அப்படி பண்ணுறாங்க? நான் எங்கள் முன்னாடியே பண்ணணுத்துக்கு பண்ண மாட்டேன்ட்டாங்க. சரி போ அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஒரு காசு போட்டுருவாரு, நீ நகை வாங்கிடுவேன். அடே இதை எடுத்தா நீ வேற ஒன்று. நீ பேர் மனசுக்கு ஆசை இருக்கும் உன்னனை பற்றி. அடேப்பா நல்ல புதுசு எனக்கு வாட்சி தான் எனக்கு. ஆமாங்க, இல்லைங்க சைனா தான் கொடுத்தேன். சைனா கொடுத்து என்ன பண்ணாங்க, உள்ளே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி தான் என்னோடது இது இருந்துச்சு, முகப்பு இருந்துச்சு அந்த இது மாதிரி வச்சு. அதை என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு பண்ணி உருக்கி தாங்க சொல்ல முடியும்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போனவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, மறுபடியும் நம்ம முன்னால் காமிக்கல. அது மாதிரி இப்போ நீங்கள் செய்கிறீங்களே எங்கள் முன்னால், அது மாதிரி அவங்க செய்யலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுன்னு நீ கேட்டுட்டாங்க. அப்படிதான் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடுக்காக அப்படி பண்ணக்கூடாது இல்லைங்களா? எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எப்படி தெரியும்? ஒரு சில கஸ்டமர் ரொம்ப வயசானவங்க வருவாங்க, மேலே வர மாட்டாங்க. இருந்தாலும் எங்களை வரவழைச்சி அப்புறமா நாங்கள் முன்னாடி கூப்பிட்டு வந்தால் வேலை முடிஞ்சுது. வந்து தான் செஞ்சு தான் கொடுப்போம். கொஞ்சம் மேலேயே வர்ற மாதிரி ஒரு inch cut வச்சுக்கோங்க. பண்ணிருக்கலாம். பறந்துருக்கும். நான் வெளியவே வரமாட்டேன். கடை வீடு விட்டா கடை. மேலே வேணுமா? ஆமாம், இங்கே வரைக்கும் வர மாதிரி அப்படி வச்சிருவோம்.
ஏன்னா தளரும் இல்லைங்க, போதும் போதும். தளருமா? ரொம்ப தளராது, கொஞ்சம் லேட்டாகும், நாளாகும். பரவாயில்லைங்க, இந்த ஒரு இன்ச்சு நான் எடுத்துருங்க. இந்த அளவுக்கு போட்டுக்கிறீங்களா? போதும், போதும். எப்பவுமே இந்த இது வந்து முழி கீழே தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். டிசைன் வந்து இப்படி தான் இருக்கணும். ஆமாம், அப்போ தளர்ந்துச்சுன்னா கீழே போயிடும்ல. அது ரொம்ப கீழே போயிடும். இந்த அளவுக்கு போதுமா? ஆ ஓகே. ஏன்னா ரொம்ப இங்கே போட்டிங்கன்னா ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குமே, பாருங்கள். போட்டிங்கன்னா ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த இந்த கொலுசு வந்து இந்த முழி கீழே தான் கொஞ்சம் இருக்கணும். அது நீங்கள் தளர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும், 8 மாதம் ஆகும். அதனால் ரொம்ப கட் இது பண்ணாதீங்க. வரைக்கும்லாம் போட்டிருக்க மாட்டேன். அந்தளவுக்கு கட் பண்ணானா நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி போகணும். ஓகே ஓகே. இது இறங்குறதுக்கு இன்னும் நாளாகும். கண்டு வர்றதுக்கு கலந்து கண்டு வரதுக்கு 1 வருஷம் ஆகும். ஓகே ஓகே. 3/4 இன்ச்சு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி. ஃபோன் எங்கே